ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். குமரனுக்காக ஆனந்தி கடுமையான வேண்டுதலை இப்போ நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு குணவதியும் அப்படியே ரொம்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆனந்தி அந்த வேண்டுதலை நல்லபடியாக அப்படியே நிறைவேற்றிக்கிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா குமரனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது. உடனே டாக்டரும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ குமரனோட அம்மாவும் அவங்க தங்கச்சியும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் பார்த்தோம்னா அப்படியே அழுதுகிட்டு எமோஷனலாக இருக்கிறாங்க. இப்போ ஆனந்தி நல்லபடியாக அந்த வேண்டுதலை நிறைவேற்றி முடிச்சிடுறாங்க. இங்கே பார்த்தா குமரனும் கண்ணு முழிச்சிடுறாரு. இப்போ பார்த்தா டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ பரவாயில்ல நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குமரனோட அம்மா ரொம்பவுமே நன்றி செலுத்துகிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா குணவதிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ குணவதி இதை ஆனந்தி கிட்ட சொன்னதுமே உன்னோட வேண்டுதல் வீண் போல, உடனே குமரன் சாருக்கு நல்லா ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்களும் இங்கே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து குமரனை காட்டுறாங்க. இப்போ குமரன் கொஞ்சம் சரியாயிட்டு எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. இப்போ குமரனோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க. இப்போ குமரன்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தி ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே இருக்காங்க. இப்போ ஆனந்தி பார்த்தோம் அப்படின்னா குமரனோட தங்கச்சி இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ அவங்க அகிலா அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசுகிறாங்க. இப்போ பார்த்தா குமரன்ட்ட பேச சொல்லி அங்கேயும் கொடுக்குறாங்க. இப்போ குமரனும் ஆனந்தியும் ரொம்ப எமோஷனலாக பேசிக்கிறாங்க ரெண்டு பேருமே. இப்போ ஒருத்தர் விசாரிக்கிறாங்க. இப்போ ஆனந்தி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே குமரனை விசாரிக்கிறாங்க. மாறி மாறி ரொம்ப எமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ குமரன் பேசுகிறதா இருக்கட்டும், இடையில கொஞ்சம் இருமுறாரு, அவருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத ஆனந்த் கவனிச்சுட்டு என்ன இந்த அளவுக்கு குமரனை ஆனந்தியோட ஃபேமிலியிலேருந்து ரொம்பவுமே அப்படி இதாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அக்கறையாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஆனந்த் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி அவரோட முகலாம் ஒரு மாதிரி போகுது. ஆக மொத்தத்தில் கதையை ஆரம்பிச்சிட்டாங்களாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இப்போ ஆனந்தியோட வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பேசி முடிச்சிடுறாங்க. டாக்டர் வந்துடுறாங்க. இந்த பேர் இது மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இப்போ மறுபடியும் குமரன்ட்ட அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து குமரனோட அம்மா தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தா ஆனந்தியோட வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. வந்துட்டு குமரன்ஸ்கிட்ட நல்லா ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசுகிறாங்க. மறுபடியும் டாக்டர் வந்துடுறாரு. என்ன எத்தனை பேர் இருக்கிறீங்க, அவரை தனியாகவே விட மாட்டேங்கிறீங்க, அவரை எக்ஸசைஸ் பண்ண விடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ ஆனந்தி இவங்களாம் நாங்கள் வெளியில் போயிடுறோம், அவர் தனியாக நல்லபடியாக எக்ஸசைஸ் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்பவுமே ஒரு மாதிரி எமோஷனலான எபிசோடாக இன்றைக்கான எபிசோட் இருந்துச்சு. சரி, இப்போ கதைக்கு வருவோம். அடுத்து என்ன கதை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி தான் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசி இப்போ ஒரு வழியாக பார்த்தா குமரனுக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆனந்தோட பிரச்சனையை கொஞ்சம் உள்ளே கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஆனந்த் கொஞ்சம் ஜென்டலாக விட்டு கொடுத்துட்டார் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அதை ஒரு வில்லத்தனமாக கொண்டு போனாங்கன்னா அது பல எபிசோட் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க அம்மா சாதாரண ஆள் கிடையாது. என் பிள்ளைக்கு பார்த்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நினைக்கிறேன், நீங்கள் குறுக்க வரீங்களான்னு சொல்லி அது கசகசன்னு போய்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஸ்டோரி இல்லாமல் கொஞ்சம் ஜென்டலாக போனால் நல்லாயிருக்கும். இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னாக்கா, இப்போ பார்த்தா இன்பா ஒரு கேரக்டர் இருக்கா, இன்பா ஒரு கேரக்டரை தள்ளி வச்சிருவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆனந்திக்கு கல்யாணம் ஆன விஷயத்தை சொல்லாமையே தான் இந்த விஷயத்தை மூவ் பண்ணி கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளால் யோசிக்க முடியுது. இப்படி நம்ம நிறைய ஸ்டோரி இப்பயே பேசிட்டோம்னா கொஞ்சம் சுவாரஸ்யம் குறைவாக போயிடும். ஏற்கனவே கதையில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியாக தான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. வீரா வெளியில் வர வரைக்கும் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் மறுபடியும் அதிரடி ஸ்டார்ட் ஆகிடும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு இடையில வீராவை காட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் வீரா ஒன்றும் காட்டவே இல்லை. ஏன் காட்டலன்னு தெரியல. ஏன்னா வீராவை அப்பப்போ கொஞ்சம் ஊருக்கா மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த கதையை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.